Hello everyone, welcome to Mom's Secret. Diwali வந்துருச்சு. நம்ம வீட்ல செய்யக்கூடிய பேசிக் ரெசிபி தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்றேன். தீபாவளில முறுக்கு இல்லாம எப்படி ஃபர்ஸ்ட் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் அரிசி மாவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் 2 குழிக்கரண்டி எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு உளுந்தை நான் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இடியாப்ப மாவு கன்சிஸ்டன்சியில் வரும். முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை முறுக்கு புளியிற டூலில் ஆட் பண்ணி சூடாக இருக்கிற எண்ணெயில் புளிஞ்சு எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்டியான முறுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முறுக்கு இந்த மாதிரி போடும்போது நிறைய பபிள்ஸ் வரும். கம்ப்ளீட்டாக கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆயிடும். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய பிளெயின் சேவ் ஓமப்பொடி ரெசிபி தான் நெக்ஸ்ட் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா சிவ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இடியாப்ப மாவு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற பிளேட்டை ஆட் பண்ணி நான் ஓமப்பொடி பண்ண போகிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை போட்டுடுங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான பிளெயின் சேவ் ரெடி ஆயிடுச்சு. இதே ஃபார்மேட்டில் தான் கார சேவும் நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பரை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சோண்டு அசஃபட்டேடா, பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இடியாப்ப மாவு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார சேவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கிற பிளேட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கார சேவும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடும். நல்ல மொறுன்னு டேஸ்டியான 3 சிம்பிளான ஸ்நாக்ஸும் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். Happy Diwali to all my friends and family. Happy இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. ஹோம்மேட் ஸ்வீட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. We'll see you on next video. Take care. Bye.